வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா 2026 இன்ஜினியரிங் காலேஜ். சரிங்களா? எப்படி வந்து 2026 இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிசல்ட் வந்துருச்சு. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு 2026க்கு முன்னாடி 25ல் காலேஜ் முடிச்சிருந்தா ஸ்கூல் முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்லேருந்து போனஃபைட் அதை வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட். ப்ளஸ் உங்களோட ஜாதி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வருமான சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்இஎஸ் ஐடி வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, இது எல்லாமே உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதுக்கான வெப்சைட் என்ன வெப்சைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இஏ மக்களே. இதை கிளிக் பண்ணி அப்படி உள்ளே போங்க. உள்ளே போனால் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று வரும். டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இதான் மெயின் பேஜ் வரும். சரிங்களா? இந்த இடத்துல லாகின் இருக்கும். இதில் நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா லாகின் ஆகிடும். அது லாகின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை கிரியேட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் லாகின் போகணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இதில் கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள போயிடுங்க. நல்லா பாருங்க, மாற்றி பண்ணிடக்கூடாது. பிஇ பிடெக் இதுதான் நீங்கள் பண்ணணும். இது வந்து பிஇ ஆர்க் பண்ணுறதுக்கு, இது ஆர்கிடெக்சர் பண்ணுறவங்களுக்கு. பிஇ பிடெக் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இது வரும். சரிங்களா? மெக்கானிக்கல் இந்த மாதிரி இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இதில் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 12th இல்லை 10th மார்க்ஸ் இருக்க மாதிரி நேம், மேக்ஸிமம் 12th மார்க்ஸ் இருக்க மாதிரி நேமை டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணிடுங்க. மெயில் ஐடி டைப் பண்ணிடுங்க. அதை மறுபடியும் ஒரு தடவை டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்னது உங்களோடது கொடுத்துக்கோங்க. அப்புறம் தேர்ச்சி பெற்றீங்களா, அதாவது வெதர் +1 பாஸ்டான்னு கேட்டிருக்காங்க, ஆம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஹையர் செகண்டரி, இது வந்து சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, ஹையர் செகண்டரி என்னங்கிறது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதையும் கொடுத்து சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் ஆயிரும். அதாவது உங்களோட மெயில் ஐடி தான் யூசர் நேம், நீங்களே போட்டீங்களே கீழே பாஸ்வேர்டு, அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டு. இந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் போகணும். லாகின் போனோம்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சேவ் கொடுக்கும்போது, சேவ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு நீங்க என்ன பண்ணணும்னா சப்மிட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த லாகின் போங்க. லாகின் போனதுக்கு அப்புறம் உங்க மெயில் ஐடி நீங்க டைப் பண்ணி வச்சிருந்த பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அதை டைப் பண்ணி லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இப்போ இதில் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் உங்க ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் விண்ணப்பதாரரின் பெயர் என்னங்கிறது நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன், அதாவது கார்பரேஷனில் இருக்கீங்களா, அதாவது நீங்கள் எங்கே குடியிருக்கீங்க, கார்பரேஷனா முனிசிபாலிட்டியா கிராமமா அப்படிங்கிறத இங்கே இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அதாவது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி ஆட்டோமேட்டிக்காக, பிறந்த தேதியும் பெயரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இதுலேருந்தே எடுத்துக்கும். இது உங்களோட யூசர் நேம் கிரியேட் பண்ணீங்களா, அப்போ அதில் இருக்கிறது அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அங்கே பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க, தப்பு இல்லாமல். 12th இருக்க மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி நேம் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், தொடர்பு முகவரியை டைப் பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒன்று அப்படின்னா இந்த இடத்துல சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருங்க. வேறனா நீங்க குடியிருக்கிற அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பெர்மனண்டா உங்க ஊர் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி, குடியுரிமை இந்தியன்னா இந்தியன் பண்ணிக்கோங்க. அடுத்து நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடு பண்ணிக்கோங்க. ரிலீஜியன், மதம் வந்து ஹிந்துவா கிறிஸ்டின், அது என்னங்கிறது நீங்க பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி, நீங்க வந்து பிசியா எம்பிசி அந்த மாதிரி கேட்கும், அது வந்து நீங்க என்னங்கிறத இந்த இதில் செலக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நேம் ஆஃப் த கேஸ்ட், உட்பிரிவு, அதாவது உட்பிரிவு வந்து என்னன்னு கேட்கும், கவுண்டரா இல்லை வந்து நாயுடுவா, அந்த மாதிரி சில கேஸ்ட்லாம் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. அதில் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத நீங்க உட்பிரிவில் நீங்க என்ன பண்ணுங்க டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ்ல வந்து தமிழ்நாடுன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை போட்டுக்கோங்க. தாலுக்கா எந்த தாலுக்கோ அதை போட்டுட்டு உங்களுடைய பின்கோடை டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த மாவட்டம் எது அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணி, இப்போ எங்க இருக்கீங்களோ இல்லை நீங்க பிறந்த இடமோ அதை நீங்க கரெக்டா பர்ஃபெக்டா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களை உட்பிரிவு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்னு கேட்கும், ஜாதி சான்றிதழ் நம்பர். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி போட்டோவோட ஒரு சர்டிஃபிகேட்ல வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதுல பாருங்க TN-IPN அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும், 520 அந்த சம்திங் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட அப்பாவோட பெயரை டைப் பண்ணிக்கோங்க. உங்க அம்மாவுடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்க அம்மாவுடைய போன் நம்பர் இல்லை உங்க அப்பாவுடைய போன் நம்பர் யாராவது ஒரு நம்பரை போன் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்ணி கொடுங்க. சேவ் அண்ட் கண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எந்த கேட்டகரி அப்படின்னு கேட்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இப்ப நல்லா தெரியும் உங்களுக்கு கிளியரா. ஃபர்ஸ்ட் அதாவது தகவல் சிற்றுரை சிறந்த விளையாட்டு வீரருக்கான ஒதுக்கீடு, அதாவது கேம்ஸ்ல ஏதாவது நீங்க இருக்கீங்களான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன கேம்ஸ்ல இருந்தீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க.
சரிங்களா? அது மாதிரி இருந்ததுன்னா ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் நீங்க சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதெல்லாம் டைப் பண்ணி உங்களுக்கு அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன், புரியுங்களா? முன்னாள் படை வீரர்களா இருந்ததுன்னா அவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு நீங்க உங்க டாக்குமெண்ட்டை ரெடியா வச்சு அதை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ், நேவில ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள் அப்படின்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளியா இருந்தா எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான யூஐடி சர்டிபிகேட், அதாவது யூடிஐடி கார்டோட நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த என்ன டிஃபரன்ஸ் ஏபிள் அப்படிங்கிற மாதிரி அந்த டீடைல்ஸ்லாம் கேட்கும். ஸோ அது எல்லாமே இங்க வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்களோட மாற்றுத்திறனாளி அட்டையில வந்து எல்லாமே இருக்கும். அதை பார்த்து அப்படியே ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா நோ கொடுத்துட்டீங்கன்னா இது எதுவுமே கேட்காது, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பேஜ் வந்து போயிடும். சரிங்களா? அப்படியே அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜ் வந்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்டோட ஆக்குபேஷன் கேட்கும். அதாவது என்ன தொழில் பண்றாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆண்டு வருமானம் என்னன்னு கேட்கும். அவரோட ஆண்டு வருமானம் நீங்க இன்கம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா அதாவது வருமான சர்டிஃபிகேட்ல இருக்க வருமானத்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்ல வேற ஏதாவது நான் வந்து கவர்மெண்ட்ல சேலரி வாங்குறேன்னா அதுல இருக்க அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரியம் முதல் பட்டதாரி, அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா என்னன்னா உங்க குடும்பத்துல நீங்க தான் முதல் பட்டதாரியா அப்படிங்கிறது கேட்கும். ஆம்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதாவது முதல் பட்டதாரி எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா நீங்களோ இல்ல உங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்களா அண்ணன் தம்பி, அவங்க யாராவது வந்து உங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து யாராவது கிராஜுவேட் பண்ணிருக்காங்களான்னு கேட்கறாங்க. அதாவது காலேஜ் படிச்சிருக்காங்களா, இல்ல உங்க அப்பா அம்மா படிச்சிருக்காங்களா, இல்ல உங்களுடைய அப்பாவுடைய அப்பா அம்மா, இல்ல உங்க அம்மாவுடைய அப்பா அம்மா, இதுல யாருமே காலேஜ் படிக்கல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நீங்க இசேவை மையத்துல முதல் பட்டதாரி சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல எங்க அம்மா அப்பா எல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உயர்கல்வி தொகை ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல வேணாம்னா நோ கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு உள்ளதான் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் இந்த ஸ்காலர்ஷிப்ல உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும். அடுத்தது நீங்க உதயக்கல்வி படிக்க போறீங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வேணுமான்னு கேக்குது. ஆமானா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கன்னியூ கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜ் போனதுக்கு அப்புறம் நீங்க 6th 7th இதுல பாருங்க மேல ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் பள்ளியின் வகை, நீங்க ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா அதெல்லாம் கேட்கும். அதை கரெக்டா கிளிக் பண்ணிக்கங்க. அப்புறம் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொகேஷன் கேட்கும். அது வந்து கார்பரேஷனா முனிசிபாலிட்டியா ஸ்கூல் எங்க இருக்கு அப்படிங்கிறத அதை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது நீங்க எங்க இருக்கீங்க, ரெண்டாவது பண்றது ஸ்கூல் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது 8வதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நீங்க படித்துள்ளீர்களா அப்படின்னா அது எஸ்ஸா நோவான்னு பார்த்து கரெக்டா நீங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேவ் யூ ஸ்டடிட் 6வது டு 8வது வரைக்கும் பிரைவேட் ஸ்கூல்ல ஆர்டி தெரியும் இல்ல, கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்தா பாத்தீங்களா, அதுல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுல நீங்க படிக்கல அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஹேவ் யூ ஸ்டடிட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எப்பன்னா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல படிச்சிருக்கீங்களா, நீங்க தமிழ்நாட்டுல வந்து 8வதுல இருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்காங்க. அதுக்கு வந்து நீங்க அங்கதான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இங்க வந்து கேட்கறது என்னன்னா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் சரிங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹேவ் யூ ஸ்டடிட் ஃப்ரம் 6th to 8th இன் பிரைவேட் ஸ்கூல், இது வந்து தனி. இது 3 கேட்டகரி நல்லா புரிஞ்சு அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதாவது நீங்க வந்து 6வதுல இருந்து 8வது வரைக்கும் ஆர்டிஇல ஸ்கீம்ல அந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கு அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் 6வது எங்க படிச்சீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த மாநிலம், எந்த டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் எந்த மண்டலம், இந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்கும். இது எல்லாமே நீங்க வந்து இங்க வந்து செலக்ட் பண்ணணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நீங்க எல்லாம் ஒரே ஸ்கூல்னா இங்க அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. இல்ல வேற ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கூலையுமே செலக்ட் பண்ணி கரெக்டா டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல மண்டலம் வந்து நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணாதாங்க உங்க ஸ்கூல் கரெக்டா காட்டும். நீங்க மண்டலம் வேற ஏதாவது மண்டலத்தை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கூலை சர்ச் பண்ணீங்கன்னா காட்டாது. ஸோ மண்டலத்தை கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிஎன் ஹையர் செகண்டரியா அந்த அகாடமிக் அது எங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்கும். அப்புறம் எந்த போர்டு, தமிழ்நாடு செகண்டரி போர்டா அப்படின்னு கேட்கும். நீங்க வந்து ஹையர் செகண்டரியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஹையர் செகண்டரி எடுத்துக்கும். சிபிஎஸ்சினா அதுக்கு தகுந்த மாதிரி கீழே மாறும். ஸோ அதை நீங்க கொடுத்துக்கணும். அப்புறம் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நிரந்தர பதிவு எண், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்லயே இருக்குங்க கீழே. அதை பார்த்து நீங்க அப்படியே என்ட்ரி போட்டுக்கலாம். ரோல் நம்பரும் உங்க மார்க் ஷீட்ல இருக்கும், அதுவும் நீங்க போட்டுக்கலாம். இந்த கல்வி ஆண்டு நீங்க 2026 இந்த வருஷம் தான் தேர்ச்சி போட்டீங்கன்னா அதை போடுங்க. இல்ல போன வருஷம் பாஸ் பண்ணவங்களா இருந்தா போன வருஷத்தை போடுங்க. போன வருஷம் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஃபைட் இருக்கும். 2025 பாஸ் பண்ணி இந்த வருஷம் நீங்க வெயிட் பண்ணி காலேஜ் அப்ளை பண்ற மாதிரி இருந்தா உங்க ஸ்கூல்ல இருந்து போனஃபைட் வாங்கியிருக்கணும். சரிங்களா?
அப்புறம் அகாடமிக்கா வெக்கேஷனல் கேட்கும். இது வந்து நீங்க அகாடமிக் தான் வருவீங்க, அகாடமிக் போடும். அப்புறம் குரூப் பாடப்பிரிவு, நீங்க எந்த பாடப்பிரிவு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பயாலஜி எடுத்துப்பீங்க. சில பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி வந்து சில இது வந்து செலக்டட் சப்ஜெக்டா நீங்க படிச்சிருப்பீங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. அதுல நீங்க எந்த குரூப் கரெக்டா படிச்சீங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெரியலன்னா உங்களோட மார்க் ஷீட்லயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்கூல்ல நீங்க கேட்டு கூட தெரிஞ்சுக்கோங்க உங்களோட குரூப் கோடு என்ன அப்படிங்கிறது கேட்டுட்டு அந்த குரூப் கோடு கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க படிச்ச மீடியம் தமிழா இங்கிலீஷா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹையர் செகண்டரியில எவ்வளவு மார்க் வாங்கினீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இது வந்து மேக்ஸிமம் மார்க், அதாவது இப்ப நீங்க 600க்கு எழுதிட்டீங்கன்னா மேல 600ன்னு பண்ணிக்கோங்க. கீழே நீங்க அதுக்கு எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, 600க்கு இப்ப 500 நம்பர் 500 எடுத்தீங்கன்னா இதுல கீழே வந்து 500, மேல 600. ஃபார் எக்ஸாம்பிள் 1200 இருந்தா மேல 1200, அதுக்கு நீங்க எவ்வளவு எடுத்தீங்க, 700 800 அப்படிங்கிறது கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் நீட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படி இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஜேஇக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க எக்ஸாமுக்கு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஹேவ் யூ அப்ளைடு ஃபார் இந்தியன் மெரிட் யூனிவர்சிட்டி அதாவது இது மாதிரி சிஇடி இந்த மாதிரி தேர்வுகளுக்கு, சரிங்களா, யூனிவர்சிட்டி அதாவது மேரிடைம் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சில டெஸ்ட்லாம் இருக்கு, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எமிஸ் நம்பர் உங்களுடைய மார்க் ஷீட்ல லெஃப்ட் சைட்ல கீழே இருக்கும், இல்லைன்னா ஸ்கூல்ல கேட்டீங்கன்னா ஸ்கூல்லயே கொடுப்பாங்க, அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தேவைப்படுறவங்களுக்கு இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, தேவைப்பட்டா அப்ளை பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. அப்படியே சேவ் அண்ட் கண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் போயிடும். அடுத்த பேஜ்ல நீங்க ஒரு சப்ஜெக்ட்லயும் என்ன மார்க் எடுத்தீங்க, பிசிக்ஸ்ல எவ்வளவு எடுத்தீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் அதை கரெக்டா நீங்க ஃபில்அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி ஆப்ஷனல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம ஒரு சப்ஜெக்ட் யாருக்காவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வரும் பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் என்னங்கிறத செலக்ட் பண்ணி அதுல எவ்வளவு மார்க் நீங்க என்ன எடுத்தீங்க அப்படிங்கறத வந்து நீங்க கரெக்டா ஃபில்அப் பண்ணிக்கணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத ஃபில்அப் பண்ணிக்கங்க, சரிங்களா. ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சேவ் அண்ட் கண்ணி கொடுத்தீங்கன்னா கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீடைல்ஸுமே காட்டும். இதை காட்டின உடனே அப்படியே நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பாருங்க கன்டினியூ டு பேன்னு இருக்கும், அதை கொடுத்துடக்கூடாது, சரிங்களா. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா எல்லா டீடைல்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இந்த பர்சனலுக்கு அப்புறம் இந்த ரிசர்வேஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஸ்காலர்ஷிப் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஸ்கூல, அப்புறம் அகாடமிக் பிரிவு, இது எல்லாத்தையும் ஒரு தடவை கன்ஃபார்மா செக் பண்ணிக்கிங்க எல்லாமே நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோமான்னு. அப்படி எல்லாமே கரெக்டா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா கண்டினியூ டு பே கொடுங்க. பே கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு வரும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பேங்க் நீங்க எதுல பே பண்ண போறீங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு பேங்கை நீங்க செலக்ட் பண்ணி, இது வந்து எந்த பேங்க் வேணுமா இருக்கலாம், இதுக்கு பேர் வந்து கேட்வே தான். இந்த பேங்க்ல தான் நீங்க வந்து அக்கௌண்ட் இருக்கணும் இல்லை, இது வந்து கேட்வே தான். இப்போ நீங்க எந்த கேட்வேல வேணுமா நீங்க லிங்க் பண்ணிட்டு அதுக்கு உள்ள போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க பேங்க் அதுல காட்டும் போது அது என்ன பேங்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து ஓகே அப்படின்னு வந்து வந்துடும், சரிங்களா. வந்ததுக்கு அப்புறம் அப்படியே என்ன பண்ணுங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் சர்டிபிகேட்னு போகும். இந்த இடத்துல பாருங்க டவுன்லோட் நவ்னு இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கு இந்த டவுன்லோட் நவ கிளிக் பண்ணி உங்க அப்ளிகேஷனை ஒரு தடவை ஃபுல்லா ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு டவுன்லோட் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட், எக்ஸசைஸ் சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும். அதாவது எதுக்கு பண்ணணும்னா நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் இல்ல எக்ஸசைஸ் மேனா இருந்தா இதை நீங்க பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது தேவையில்லை. கிளிக் டு அப்லோட் சர்டிபிகேட் கொடுத்துங்க. அப்லோட் சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபுல்லா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாருங்க இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் 10th மார்க் ஷீட் கம்பல்சரி, 12th மார்க்ஸ் இந்த மேண்டேரியா போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அது எல்லாமே, அதாவது மேண்டேரிங்கிறது இந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்காங்க பாத்தீங்களா டார்க்கா, அதுதாங்க. அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அப்லோடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல ஃப்ரீஸ் அப்லோட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீஸ் அப்லோட கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஃபைல் சக்சஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு வந்துடும், ஃப்ரீஸ் அப்லோட் ஆயிரும். இது வந்து நீங்க கொடுத்தாதான் நீங்க வந்து இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றீங்கன்னு அர்த்தம், புரியுதுங்களா. இது வரைக்கும் நீங்க பண்ணீங்க. ஒன்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு எடிட்டும் இப்போதைக்கு பண்ண முடியாது. அவங்க ஆப்ஷன் எடிட் ஆப்ஷன் கொடுத்தாதான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையுமே ஒரு தடவை ஃபுல்லா தரோவா செக் பண்ணிக்கீங்க மக்களே, சரிங்களா. செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃப்ரீஸ் அப்லோடு கொடுங்க. இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்றது. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து இதே டிஎன்இஏ இந்த வெப்சைட்ல லெஃப்ட் சைட்ல போடுவாங்க. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து காலேஜ் வந்து எப்படி நீங்க வெரிஃபை சர்டிபிகேட் பண்ணணும், எப்போ உங்க ரேங்க் லிஸ்ட் நம்பர் எப்படி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் நம்பர் என்னைக்கு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வருது, அதுல வந்து எந்த காலேஜ் உங்களுக்கு அலர்ட் பண்ணிருக்காங்க, நீங்க அதுல எந்த காலேஜை விரும்புறீங்க அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு. ஒன்னொன்னுக்குமே குறிப்பிட்ட டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்இஏ அப்படிங்கிற வெப்சைட்ல ஃப்ரண்ட்ல தெளிவா கொடுப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
நம்மளும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி அப்டேட்டட் விஷயம் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி வீடியோ போடும்போது கம்பல்சரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி மக்களே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.